Hi friends, நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கான ஒரு வீடியோவாகத்தான் இந்த வீடியோ அமைய போகுது. எல்லாருமே வீட்டை படிப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எப்படி படிக்கிறன்றது ஒரு டவுட் உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. எவ்வளோதான் படித்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் வராமல் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கு. ஸோ நான் எவ்வாறு இதை டேக்கிள் பண்ணேன், எவ்வாறு படித்தேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, ஒரு போனஸ் வீடியோ ஃபுல்லாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கின்றது. அதில் முதலாவது விஷயம், லேர்ன் திங்ஸ் டுடே நாட் டுமாரோ. உதாரணமாக ஸ்கூல்லையோ கிளாஸ்லையோ நீங்கள் ஒரு செக்ஷனை படிப்பிச்சு தராங்க உங்களுக்கு. நீங்கள் வீட்டை வந்த உடனேயே அல்லது கொஞ்ச நேரம் நட்பொண்டு எடுத்துட்டு பின்னேரம் இல்லாட்டி நைட் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் படித்த நோட்ஸை திருப்பி ஒருக்கா பார்க்கணும். என்னென்ன சார் படிப்பிச்சிருக்காரோ, சாரோ மிஸ் என்னென்ன படிப்பிச்சிருக்காங்க, இந்த விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாகவே ஒருக்கா வடிவாக கோ த்ரூ பண்ணணும். ஸோ அதுதான் முதலாவது விஷயம். ஏண்டா பெரும்பாலும் நாங்கள் செய்கிற விஷயம் என்னன்னா, ஸ்கூல் படிக்கையே சரி எக்ஸாம் வரைக்கும் பார்த்து கொள்ளலாம். அதோட முக்கியமான இன்னொரு பிரச்சனை, இதுவே ஏலெவல் ஸ்டூடெண்டாக இருந்தால் எப்பயுமே உங்களுக்கு லோட் கூடவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 2 வருஷம் படிக்க போகிறத ஞாபகம் வச்சு நீங்கள் ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு எழுத வேண்டி இருக்கும். ஸோ அதனால எப்பப்போ என்னென்ன படிக்கிறீங்களோ அது நீங்கள் வீட்டை வந்த உடனேயே திருப்பியும் அதை படிங்க. இப்போ நாங்கள் 2வது பாயிண்ட்டுக்கு போவோம். சரி, நீங்கள் வீட்டை படிக்க சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. என்னதான் சார் சொல்லியிருப்பார், அதாவது உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு, ஆனால் என்ன சார் சொல்ல வர என்பது விளங்காம இருக்கலாம். அதோட நீங்க தச்செல்லாம் படிச்சுட்டு இருக்கே, அதாவது கிளாஸ்லயோ ஸ்கூல்லயோ படிச்சுட்டு இருக்கே சார் சொன்ன ஒரு பாயிண்ட் விளங்காம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பாயிண்ட்ஸுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுக்கு தான் கையிலேயே போன் இருக்கு. போன்ல யூடியூப் பார்க்கலாம். யூடியூப்ல நீங்க உங்களுடைய டவுட்ஸ், அது நீங்க படிச்சதுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு சார் படிக்கின்ற வீடியோ அல்லது ஒரு அனிமேஷன் வீடியோவை பார்த்து அதை விளங்கி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஏஐ டூல்ஸ் ஆன ChatGPT, DeepSeek அது மாதிரியான டூல்ஸையும் யூஸ் பண்ணி அதுக்குரிய டவுட்ஸுக்கான அந்த மிஸ் பண்ணின அந்த போர்ஷனை மட்டும் நீங்க கவர் பண்ணி கொள்ளலாம். அதையும் விட எக்ஸ்ட்ராவாண்டா கூகுள்லயே நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். கணக்கு ஆர்டிகல்ஸ் அது ரிலேட்டடா கட்டாயமாக இருக்கும். ஏன்னா நீங்க படிக்கிற எல்லா டாபிக்ஸுமே ஏற்கனவே மற்ற ஆட்களும் படிச்ச டாபிக்ஸ் தான். தச்சையிலா அதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியாம இருந்தா கட்டாயமா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு விளங்காத சில விஷயங்கள் அவங்களுக்கு விளங்கி இருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட கால் பண்ணி டிரெக்டாவே கேட்கறது மூலமாக உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை அன்றைய நாளிலேயே ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். தச்சையில உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த பொசிஷன் விளங்கலையா, ஒரு அடுத்த கிளாஸுக்கு போய் அந்த சேர்த்தையே கேட்டு என்னென்ன பார்ட்ஸ் விளங்கவில்லை, என்னென்ன பார்ட் விளங்கலையோ அதை வடிவாக கேட்டு அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ எப்பயுமே நீங்க படிக்கணும், அதாவது படிக்கிறது வீட்டை படிக்கணும். அதே நாள்ல அதே மாதிரி தச்சையில ஏதாவது போர்ஷன் மிஸ் ஆகியிருந்தா அதை பிறகு பார்ப்போம் விடாம அன்றைக்கு என்ற அளவுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இதுதான் 2வது பாயிண்ட். இப்ப நீங்க 2வது பாயிண்ட் முடிச்சிட்டீங்க. 3வது பாயிண்ட் என்னன்னா, ஷார்ட் நோட்ஸ் அதே மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸ். இந்த 2ல ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. அது ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எதை யூஸ் பண்றது மாறுபடும். அது ரிலேட்டடா நாங்க இன்னும் வீடியோ போடலாம். அதுல முதலாவது ஷார்ட் நோட்ஸை பற்றி சொல்லுவோம். இப்ப ஏன் இந்த ஷார்ட் நோட்ஸ் தேவைப்பட போகுது, பேர்லயே இருக்கு ஷார்ட் நோட்ஸ். எப்பயுமே நீங்க கிளாஸுக்கு போகும்போது இந்த ஷார்ட் நோட்ஸை வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஒரு கிளாஸுக்கு போக போறீங்களோ, எக்ஸாமுக்கு போக போறீங்களோ, நீங்க ஒரு 2 வருஷம் படிக்க, உதாரணமாக O லெவலா இருக்கலாம், A லெவலாக இருக்கலாம். நீங்க 2 வருஷம் படிக்க உங்களோட நோட்ஸ் அளவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 கொப்பிகள் நீங்க எழுதியிருப்பீங்க இந்த நோட்ஸை. இதே நீங்க ஒரு கிளாஸுக்கும் போறீங்க, ஒரு ஸ்கூலுக்கும் போறீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா இன்னொரு எக்ஸ்ட்ரா அடிஷன்ல இன்னொரு 6 காப்பி வரப்போகுது. ஸோ இவ்வளவு காப்பியை நீங்க எக்ஸாமுக்கு முதல் நாள் இருந்து தட்டி பார்க்க இயலாது. ஸோ அதுக்கான ஒரு டூலா தான் யார் இருக்க போறாருன்னா இந்த ஷார்ட் நோட்ஸ் இருக்க போகிறார். சரி, அதுக்கு முதல் தொடர்ச்சியாக நாங்க போறதுக்கு முதல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு போனஸ் வீடியோ தாரங்க. அந்த போனஸ் வீடியோ என்னன்னா, எவ்வாறு இந்த ஷார்ட் நோட்ஸ் எழுதுறது அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். அதுக்கு நான் கீழே ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு சமரின்னு சொல்லி ஒரு மெயிலோட போடுங்க. உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் அனுப்புறேன். ஸோ அந்த வீடியோல, அந்த போனஸ் வீடியோல உங்களுக்கு எவ்வாறு ஒரு பாடத்தை படிக்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம்ன்றத மிகவும் விளக்கமாகவே அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். சரி, பேக் டு டாபிக். இப்போ நீங்க என்ன செய்திருப்பீங்கன்னா, ஷார்ட் நோட்ஸை வடிவாக எடுத்துடணும். ஸோ இந்த 3 விஷயங்களும், அதாவது படிச்சதை அன்றைக்கே படிக்க போறீங்க, மிஸ் பண்ணின போர்ஷன்ஸை கவர் பண்ண போறீங்க, அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் இல்லாட்டி ஃபிளாஷ் கார்ட்ஸ். இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் விஷயம் எப்பயுமே மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் ஆக போகுது.
ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து எப்பயுமே நீங்க படிக்கிற எல்லாத்தையும் வந்து எப்பயுமே ஒரு சமரைஸ் பண்ணி, உதாரணமாக சொல்ல போனா ஒரு 2 கிளாஸுக்கு நீங்க போறீங்க, இல்லாட்டி கிளாஸோ ஸ்கூலுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கத்தாலையும் நோட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல, இந்த மாதிரி நேரத்துல வந்து அதை வந்து ஒரே பேப்பர்லயே உங்களுக்கு எது தேவை, எது முக்கியமான பாயிண்ட், எது மறக்கக்கூடிய பாயிண்ட் என்பதை நீங்க வடிவாவே நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பிறகு நீங்க திருப்பி ஒரு எக்ஸாம் நேரம் ஃபுல் காப்பியை பிரட்டி பார்க்க தேவையில்லை. ஸோ இதுதான் 3வது பாயிண்ட். ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, இப்போ உதாரணமா நீங்க படிக்கிறீங்க, நாங்க சொன்ன மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் அன்னைக்கு எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, ஃபுல்லா படிச்சாச்சு. இனி இதை படிக்கிறது திருப்பி பார்க்கணுமா, இந்த ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சாச்சு, திருப்பி பார்க்கணுமான்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 4th பாயிண்ட்டுக்கான முக்கியமான இந்த 4th பாயிண்ட் இருக்குன்றதுக்கான ரீசன் என்னன்னா, இப்ப நீங்க எல்லா பேருமே படிப்பீங்க, படிச்ச பிறகு இருக்கிற எல்லா பேருக்குமே இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் மறக்கிறீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்தை புதிதாக படிக்க வந்து கட்டாயமா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரிகளை வந்து ஸ்டோர் ஆக போகுது. உங்களோட மூளையில ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரியா தான் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அதை வந்து லாங் டேர்ம் மெமரியாக்கு என்ன செய்யணும்னா, நீங்க அடுத்த கிளாஸுக்கு போக முதல் திருப்பி இந்த ஷார்ட் நோட்ஸை படிச்சு கொள்ளுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கும் ஏன் இந்த ஷார்ட் நோட்ஸ் முக்கியம். தச்சையில நீங்க புக்கை தான் படிக்க போறீங்கன்னா, உதாரணமா நீங்க யூனிட் 2 படிக்கிறீங்க, யூனிட் 1 படிச்சுட்டு கிளாஸுக்கு போவோம் என்று நினைத்தீங்கன்னா இப்ப யூனிட் 1க்கு இருக்கிற காப்பி எல்லாத்தையும் பிரட்டி இயலாது. ஸோ ஷார்ட் நோட்ஸை வந்து ஒரு 3-4 பேஜுக்கு எழுதி வச்சிருக்கீங்கன்னா அந்த 3-4 பேஜையும் ஒரு மேலோட்டமா வாசிங்களாவே உங்களுக்கு விளங்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அதுல இருக்கு. இந்த ஷார்ட் நோட்ஸ் பற்றி நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். தச்சையில நீங்க மெயில் பண்ணாம விடுறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த ஷார்ட் நோட்ஸ் எழுதிக்க எப்பயுமே ஒரு ரீகால் பண்ணக்கூடிய விஷயமாகவே எழுதுங்க. இப்போ உதாரணமா 3 பாயிண்ட்ஸ் வந்து சிகிரியா பற்றி சொல்லியிருக்காங்கன்னா அந்த புக்ல கொடுத்திருந்தாங்கன்னா, சிகிரியான்னு போட்டுட்டு அந்த 3 பாயிண்ட்ஸை வந்து டாட் லைன்ஸ்ல நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலம் நீங்க அந்த ஷார்ட் நோட்ஸை வாசிக்க சிகிரியாவை பார்த்த உடனே அந்த 3 பாயிண்ட்ஸையும் இயன்ற அளவுக்கு ரீகால் பண்ண பாருங்க. நீங்க அந்த சிகிரியா எழுதின 3 பாயிண்ட்ஸையும் அப்படியே வாசிக்க கூடாது. சிகிரியாவை வாசிச்ச பிறகு அந்த 3 பாயிண்ட்ஸையும் ரீகால் பண்ணி சமரைஸ் பண்ணி அந்த நோட்ஸை வாசிச்சாதான் உங்களுக்கு அது வந்து பிரயோசனப்படும். ஸோ ஒவ்வொரு வீக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து ஏற்கனவே எழுதின ஷார்ட் நோட்ஸை திருப்பி ரிவைஸ் பண்ணி கொண்டுருங்க. கட்டாயம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முதல் பயங்கர சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்ஸை நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணலான்னு நினைப்பீங்க, ஆனா அப்படி செய்யாம இன்றைக்கு நீங்க படிச்ச நோட்ஸை வந்து வடிவா ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ச்சியாக படிங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது வீடியோஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதோட போனஸ் வீடியோக்கு மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.